மன்னர்களால் மீண்டும் வெள்ளையரோடு சண்டையிட்டு 10 ஆண்டு காலத்திற்கு பின்னாலே ஆட்சியை மீட்டு அன்னை வேலுநாச்சியார், அதே போல விடுதலை வேள்வியிலே நம்முடைய மகாத்மா காந்தி அவர் 2 முறை தமிழர்களை பெருமையா பேசியிருக்கிறார். மகாத்மா காந்தி ஒரு முறை சொல்லியிருக்கிறாரு, நான் அடுத்த பிறவியிலே பிறக்கிறவா இருந்தாலும் தமிழராக பிறக்க வேண்டும் என்று ஒரு நம்ம மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறார். எவ்வளவு பெருமை வருது. அந்த காலத்துல தமிழன் அப்படித்தான் இருந்திருக்கான். திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஒரு குடும்பத்தின் கையில சென்றதோ அன்றையிலிருந்து தமிழ்நாடு தலை குனிந்து நிற்கிறது. அதாவது தலை குனிய இருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றியை தடுப்பதற்காக தலை குனிந்தது என்பது திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு கோபாலபுரத்திற்கு அடிமையானதோ அன்றையிலிருந்து தமிழ்நாடு டெல்லியிலே உலகத்திலே தலை குனிந்து கொண்டிருக்கிறது. அதுபோல அந்த மகாத்மா காந்தி அவர்கள், நான் தமிழ்நாட்டிலே ஒரு பெண்ணை ஒரு வீடு தேடி சென்று பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அது அன்னை அஞ்சலி அம்மாவாக இருக்கும் என்று சொன்னார். அன்னை அஞ்சலி அம்மாளை நான் வீடு தேடி சென்று பார்க்க வேண்டும் என்று விரும்பிய அந்த அஞ்சலி அம்மா தான் நமக்கு கொள்கை தலைவர்கள். 50 தலைவர்கள் தான் நமக்கு கொள்கை தலைவர்களாக இருக்கிறார்கள். அந்த நம்முடைய பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் விரும்பிய அந்த ஜனநாயகம், அண்ணல் அம்பேத்கர் விரும்பிய அந்த சோசியலிசம், அதே போல காமராஜர் விரும்பிய ஆட்சியில எளிமை, வேறு நாச்சியாரும் அஞ்சலி அம்மாளும் மனதிலே கொண்ட அந்த வீரம், இதற்கெல்லாம் எடுத்துக்காட்டாக வாழும் தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய தளபதி விஜய் அவர்கள் இந்த ஊழல் ஆட்சியை ஒழிப்பதற்காக இளைஞர்களே உங்களுக்கு ஒரு பிறல் காசனாக ஈழத்திலே போராடிய தலைவர் பிரபாகரனாக சேக்குவாராக இன்றைக்கு ஜனநாயகத்தில் மிகுந்து கொண்டிருக்கிறார். அவருடைய அந்த போராட்டத்திற்கு ஒரு 1000 பாட்டில் தண்ணீர் பாட்டில் வந்து இங்க நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் அன்பு செயலர்கள் சேர்ந்து ஒரு வருகை செய்து ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. எல்லா கூட்டத்திலையும் எல்லா ஆர்ப்பாட்டத்திலையுமே அந்த மக்களுக்கு தேவையானதா தமிழக வெற்றி கழகம் கொடுத்துட்டு தான் இருக்கு. பொய் பிரச்சாரங்களை நம்மளை வந்து இருட்டடிக்க வேண்டும் சில பொய் பிரச்சாரங்களை செய்வாங்க. ஏன் அதை சொல்றோம்னா, தண்ணீர் பாட்டில் இருக்கு, அந்த 1000 பாட்டில் கிட்ட இருக்குது, நீங்க வேணும் குடிச்சுக்கலாம். சுத்தி கடைகள் வர முடியாதவங்க வந்து தண்ணீர் தட்டுப்பாடெல்லாம் இருக்கலாம், நீங்க வாங்கி குடிச்சுக்கலாம். நம்மளுக்கு தண்ணீர் இருக்குது. ஆக அந்த தலைவர்களுடைய வாழும் அம்பேத்கராக, வாழும் பெரியாராக, வாழுகிற காமராஜரின் எளிமையாக, அன்னை வீர தமிழச்சி வேலுநாச்சியாராக, அன்னை அஞ்சலி அம்மாளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய தலைவர். வருகிற 2026 தேர்தலில் இந்த ஊழல் அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். எங்கும் கொள்ளை கற்பழிப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நம்முடைய மாவட்ட செயலாளர், மத்திய மாவட்டத்தினுடைய செயலாளர், அதிமுக செயல் வீரர் அன்பு சகோதரர் முகமது பர்வேஸ் அவர்கள் ஆர்ப்பாட்டம் புறக்கணிக்கிறது. மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் செயல் வீரர் பாரம்பரிய அரசியல் குடும்பத்துக்கு சொந்தக்காரர்களுடைய முகமது பர்வேஸ் அவர்களை வரவேற்கிறோம். அன்பார்ந்த பெரியவர்களே, கழகத்தினுடைய ஆற்றலுக்கு தலைவர் பச்சை தமிழன் வெற்றி தமிழன் விஜய் அவர்களுடைய கட்டளைக்கு இணங்க அந்த ஜனநாயக போராட்டத்தை வெள்ளைக்காரன் கூட கள்ள கூட்டணி தேர்தலாளையும் திமுக, பாரதிய ஜனதா கட்சி போன்ற 3 பேருடைய கள்ள கூட்டணி இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை இருக்கின்ற நம்முடைய அதை நான் முன்மொழிகிறேன், அதை நான் வழிமொழிகிறேன். தெரியும், கடந்த மாதம் நம்முடைய உறவுகள் 9 குழந்தைகள்
1.5 வயதிலிருந்து 12 வயது வரை உள்ள குழந்தைகள், பெரியவர்கள், நம்முடைய அக்காக்கள், தங்கைகள், தாய்மார்கள், அண்ணன் தம்பிகள் எல்லாம் 41 உயிர்களை பலி கொடுத்திருக்கிறோம். முதல் நிகழ்வாக நாம் இந்த நிகழ்விலே 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்த இருக்கிறோம். அனைவரும் அமைதியாக 2 நிமிடம் நின்று அந்த உறவுகளுக்கு நம்முடைய அஞ்சலி செலுத்துவதற்கு ஒத்துழைப்பு தருமாறு வேண்டிக் கொள்கிறோம். இருங்கம்மா உள்ள போறோம்னா பொங்கல் காலை பின்னாடி நன்றி. இப்பொழுது நம்மளுடைய என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சொன்ன ஆதியும் திருவள்ளுவருடைய வழியில நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களா பகுத்தறிவு கழகம் தந்தை பெரியாரையும், பார்வையற்றும் பெருந்தலைவர் காமராஜரையும், அரசியல் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரையும், வீர தமிழ் மங்கை வேலு நாச்சியாரையும், மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாளையும் நம்முடைய அரசியல் வழிகாட்டிகளாய் ஏற்று சாதி, மத, பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள், அதாவது செக்யூலர் சோசியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழ்
முழுமையாய் நாம் செய்வோம். நன்றி. அடுத்து உறுதிமொழி. மனிதன் எப்போதுமே மூளைகளை யோசிச்சு இதயபூர்வமா அதை வெளிப்படுத்தணும். இப்ப நம்ம ஒரு உறுதிமொழியை தலைமையிலிருந்து கொடுத்துருக்காங்க, நம்ம சொல்ல போறோம். வலது கையை இடது பக்கம் அந்த நெஞ்சில வச்சு அந்த உறுதிமொழியை நான் சொல்ல திருப்பி சொல்லும் மாதிரி அன்போடு கற்றுக்கொள்கிறேன். உறுதிமொழி. நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து தீவிரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடைய ஒற்றுமை சகோதரர் பொறுப்புள்ள தலைமையாக செயல்படுவேன். மக்களாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் சேவையாக கடமையாற்றுவேன் என உறுதியளிக்கிறேன். சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமையை கலைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். அடுத்ததாக வரவேற்புரை தோழர் மானமுத்து அவர்கள். இந்திய ஒன்றிய அரசியல் அமைப்பு சட்டத்தின் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியலுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடக்க வந்திருக்கும் ஆற்றல் மிகு எங்கள் மத்திய மாவட்ட செயலாளர் திரு ஜே அபேஸ் அவர்களையும், தெற்கு மாவட்ட செயலாளர் திரு சிவராமன் அவர்களையும், வடக்கு மாவட்ட செயலாளர் அருண் பிரசாத் அவர்களையும், ஒன்றிய நிர்வாகிகள், மாநகர நிர்வாகிகள், சார்பு அணி நிர்வாகிகள், அனைத்து கழக தோழர்களையும் பொதுமக்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி. அடுத்து தொடர்புடையத்தோம் நம்ம மத்திய மாவட்டத்துடைய பொருளாளர் அன்பர் தனசேகர் அவர்கள் முழக்கம் போடுறது நாணயத்தையும் திமுகவையும் பாஜகவையும் அதிரசியல் தலைமை நீங்க போடணும். நல்லா முழக்கத்தை நல்லா போடுங்க. போராட்டம் இது போராட்டம், தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டம். குழப்பாதே குழப்பாதே, வாக்காளர்களை குழப்பாதே, குழப்பாதே குழப்பாதே, எஸ்ஐஆரை காட்டி குழப்பாதே, அலைக்கழிக்காதே அலைக்கழிக்காதே, வாக்காளர்களை அலைக்கழிக்காதே, அலைக்கழிக்காதே அலைக்கழிக்காதே, எளிய மக்களை அலைக்கழிக்காதே, பறிக்காதே பறிக்காதே, வாக்குரிமையை பறிக்காதே, பறிக்காதே பறிக்காதே, எங்கள் ஜனநாயக உரிமையை பறிக்காதே, விடமாட்டோம் விடமாட்டோம், வாக்குரிமையை விடமாட்டோம், எளிமையாக்கு எளிமையாக்கு, எஸ்ஐஆரை எளிமையாக்கு, உறுதிப்படுத்து உறுதிப்படுத்து, வாக்குரிமையை உறுதிப்படுத்து, விட்டு தரமாட்டோம் எங்கள் வாக்குரிமையை விட்டு தரமாட்டோம், காத்திருக்க வேண்டாம் உரிமை எங்கள் உரிமை, போராட்டம் இது போராட்டம், தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டம். போராட்டம் இது போராட்டம், தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டம். போராட்டம் இது போராட்டம், தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டம். கோப்பாதே கோப்பாதே, வாக்காளர்களை கோப்பாதே,
எஸ்ஐயை காட்டி குழப்பாதே, 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 எஸ்ஐயை காட்டி குழப்பாதே, அலைக்கழிக்காதே, அலைக்கழிக்காதே, வாக்காளர்களை அலைக்கழிக்காதே, 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 வாக்காளர்களை அலைக்கழிக்காதே, 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 எளிய மக்களை அலைக்கழிக்காதே, பறிக்காதே, பறிக்காதே, எங்கள் ஜன உரிமையை பறிக்காதே, விடமாட்டோம், விடமாட்டோம், வாக்குறுதியை விடமாட்டோம். போராட்டம் இது போராட்டம், தமிழக வெற்றிக் கழகத்தின் போராட்டம். குழப்பாதே, குழப்பாதே, வாக்காளர்களை குழப்பாதே, 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 எஸ்ஐஆரை காட்டி குழப்பாதே, அலைக்கழிக்காதே, அலைக்கழிக்காதே, வாக்காளர்களை அலைக்கழிக்காதே, 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 எளிய மக்களை அலைக்கழிக்காதே, பறிக்காதே, பறிக்காதே, வாக்குரிமையை பறிக்காதே, 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 எங்கள் ஜனநாயக உரிமையை பறிக்காதே, விடமாட்டோம், விடமாட்டோம், வாக்குரிமையை விடமாட்டோம், எளிமையாக்கு, எளிமையாக்கு, எஸ்ஐஆரை எளிமையாக்கு, உறுதிப்படுத்து, உறுதிப்படுத்து, வாக்குரிமையை உறுதிப்படுத்து, விட்டுத்தர மாட்டோம், விட்டுத்தர மாட்டோம், எங்கள் வாக்குரிமையை விட்டுத்தர மாட்டோம், காத்திருக்க வேண்டாம், காத்திருக்க வேண்டாம், தேர்தல் அதிகாரிக்காக காத்திருக்க வேண்டாம், தேடி போவோம், தேடி போவோம், தேர்தல் அதிகாரியை தேடி போவோம், 0-0, வாக்காளர் எண்ணிக்கை 0, யாரோ யாரோ, எங்கள் வாக்கை பறிப்பது யாரோ, எங்கள் வாக்கு, எங்கள் வாக்கு, எங்கள் உரிமை, எங்கள் உரிமை, போராட்டம் இது போராட்டம், தமிழக வெற்றிக் கழகத்தின் போராட்டம். அடுத்ததாக தொடர்பு மருத்துவம் தோழர் ஐயாத்துரை அவர்கள் திரும்ப சொல்லுங்க. போராட்டம் இது போராட்டம், தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டம். குழப்பாதே, குழப்பாதே, வாக்காளர்களை குழப்பாதே, 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 எஸ்ஐஆரை காட்டி குழப்பாதே, அலைக்கழிக்காதே, அலைக்கழிக்காதே, வாக்காளர்களை அலைக்கழிக்காதே, 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 எளிய மக்களை அலைக்கழிக்காதே, பறிக்காதே, பறிக்காதே, வாக்குரிமையை பறிக்காதே, 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 எங்கள் ஜனநாயக உரிமையை பறிக்காதே, விடமாட்டோம், விடமாட்டோம், வாக்குரிமையை விடமாட்டோம், எளிமையாக்கு, எளிமையாக்கு, எஸ்ஐஆரை எளிமையாக்கு, உறுதிப்படுத்து, உறுதிப்படுத்து, வாக்குரிமையை உறுதிப்படுத்து, விட்டுத்தர மாட்டோம், விட்டுத்தர மாட்டோம், எங்கள் வாக்குரிமையை விட்டுத்தர மாட்டோம், காத்திருக்க வேண்டாம், காத்திருக்க வேண்டாம், தேர்தல் அதிகாரிக்காக காத்திருக்க வேண்டாம், தேடிப்போம், தேடிப்போம், தேர்தல் அதிகாரியை தேடிப்போம், 0-0, வாக்காளர் எண்ணிக்கை 0, யாரோ யாரோ, எங்கள் வாக்கை பறிப்பது யாரோ, எங்கள் வாக்கு,
எங்கள் வாக்கு எங்கள் உரிமை எங்கள் உரிமை. போராட்டம் இது போராட்டம். தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டம். நன்றி. போராட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டம். கோப்பாதே கோப்பாதே வாக்காளர்களை கோப்பாதே 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 எஸ்ஆரை காட்டி கோப்பாதே. அலைக்கழிக்காதே அலைக்கழிக்காதே வாக்காளர்களை அலைக்கழிக்காதே 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 எளிய மக்களை அலைக்கழிக்காதே. பறிக்காதே பறிக்காதே வாக்குரிமையை பறிக்காதே 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 எங்கள் ஜனநாயக உரிமையை பறிக்காதே. விடமாட்டோம் விடமாட்டோம் வாக்குரிமையை விடமாட்டோம். எளிமையாக்கு எளிமையாக்கு எஸ்ஆரை எளிமையாக்கு. உறுதிப்படுத்து உறுதிப்படுத்து வாக்குரிமையை உறுதிப்படுத்து. விட்டுத்தர மாட்டோம் விட்டுத்தர மாட்டோம். எங்கள் வாக்குரிமையை விட்டுத்தர மாட்டோம். காத்திருக்க வேண்டாம் காத்திருக்க வேண்டாம். தேர்தல் அதிகாரிக்காக காத்திருக்க வேண்டாம். தேடி போவோம் தேடி போவோம். தேர்தல் அதிகாரி தேடி போவோம். எண்ணிக்கை 0. யாரோ யாரோ எங்கள் வாக்கு எங்கள் வாக்கு எங்கள் உரிமை எங்கள் உரிமை. போராட்டம் இது போராட்டம். தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டம். போராட்டம் இது போராட்டம். தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டம். குழப்பாதே குழப்பாதே வாக்காளர்களை குழப்பாதே 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 எஸ்ஐஆரை காட்டி குழப்பாதே. அலைக்கழிக்காதே அலைக்கழிக்காதே வாக்காளர்களை அலைக்கழிக்காதே 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 எளிய மக்களை அலைக்கழிக்காதே. பறிக்காதே பறிக்காதே வாக்குரிமையை பறிக்காதே 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 எங்கள் ஜனநாயக உரிமையை பறிக்காதே. விடமாட்டோம் விடமாட்டோம் வாக்குரிமையை விடமாட்டோம். மத்திய மாவட்டத்துடைய செயலாளர் ஆற்றல்மிகு செயல் வீரர் அன்பு சகோதரர் முகமது பர்வேஸ் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். குறுகிய காலத்துல உங்களுக்கு ஆர்ப்பாட்டம் சொன்னதுக்கு அப்புறம் தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட கழகத்தின் ஒரு அறிவிப்பை ஏற்று வந்திருக்கும் அனைத்து சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களுக்கும் நான் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடைசியா நன்றிக்கு வருவோம். முதல்ல தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு முதல் கேள்வி. நீங்க உங்க வெப்சைட்ல எங்களுக்கு பதிவு செய்யப்பட்ட கட்சின்னு நீங்க உங்க வெப்சைட்ல போட்டிருக்கீங்க. எதுக்கு எங்களை கலெக்டர் ஆபீஸ்ல மீட்டிங் வரும்போது எங்களை ஏன் கூப்பிட மாட்டீங்க? கட்சி கூப்பிடுறீங்க. ஒரு ஏரியாவுக்கு வார்டுக்கு இன்னைக்கு அவ்வளவு உறுப்பினர்கள் அவ்வளவு தொண்டர்கள் இருந்து ஏன் எங்களை நீங்க புறக்கணிக்கிறீங்க? என்ன காரணம் சொல்லுங்க, என்ன காரணம்? அது ஒண்ணு. 2022 இதே நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வரும்போது சுயேட்சை சின்னத்துல வைர சின்னத்துல தலைவர் தளபதி அவர்களின் போட்டோவை போட்டு நான் ஜெயிச்சால உங்களுடைய சின்னத்தெல்லாம் நீங்க தானே எனக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க. அந்த தலைவரோட மூஞ்சியை பார்த்து ஏன் அப்புறம் என்னோட வார்டு விஸ்வநாத் நகர்ல எஸ்ஐஆர் காப்பி கொடுக்கறதுக்கு மறுக்கிறீங்க? என்ன காரணம்? அந்த பிஎல்ஓ ஆளுங்கட்சிக்கு தரப்புல உள்ளவங்களை கூட்டிட்டு போய் அவங்க கையில எஸ்ஐஆர் காப்பியை கொடுக்குறீங்க, மத்தவங்க கையில அப்ப எல்லா கட்சியும் கூப்பிட்டு கொடுங்க. எதுக்கு ஆளுங்கட்சியை மட்டும் கூப்பிட்டு கொடுக்குறீங்க? என்ன காரணம்? என்ன பயம்? கள்ள கூட்டணியா? சொல்லுங்க, என்ன பயம்? அப்ப எல்லா கட்சியும் கூப்பிடுங்க, தாவேக்காவை கூப்பிடுங்க, எல்லா கட்சியும் கூப்பிட்டு வாங்க எல்லாம் ஒன்னா போய் ஓட்டிங்க
எனவே இதெல்லாம் ரொம்ப தவறு. எப்பவுமே நம்ம பவர்ல இருப்போம், அதிகாரத்துல இருப்போம் நினைக்காதீங்க. சக்கரம் திரும்ப சொல்லிட்டே கேட்டுக்கங்க, இது தவறு. யாரும் நிரந்தரம் கிடையாதுங்க, எல்லாருக்கும் இந்த நாடு சமம். அதனால இன்னைக்கு பவர்ல இருக்காங்க சொல்றாங்கன்னு கேட்டு பண்ணாதீங்க. பிஎல்ஓ உங்களுக்கு எல்லாம் சொல்றேன், கரெக்டா முறைப்படி பண்ணுங்க. இன்னும் ஒரு சின்ன உதாரணம், காலையில எனக்கு ஒரு தொலைபேசியில ஒரு அழைப்பு வந்துச்சு. ஒரு நிருபர் என்ன கூப்பிடுறாரு. நிருபர் ஒரு தொலைக்காட்சி நிருபர், அவர் பேரு வேணாம், அவர் தொலைக்காட்சி வேணாம், சப்ஜெக்ட மட்டும் சொல்றேன். அவர் வீட்டுல 3 ஓட்டு, 2 ஓட்டுக்கு எஸ்ஐஆர் கொடுத்து ஃபில் பண்ணிட்டாங்க. அவர் பையனுக்கு 21 வயசு. அந்த பையனுக்கு கொடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 4 நாளா, டிசம்பர் மாசம் வரை, இப்ப வரை, அப்ப வரை அலக்கழிச்சிருக்காங்க. நேற்று நம்ம தலைவர் ஒரு வீடியோ விட்டு அந்த வீடியோ குரூப்ல போட்டோட அடுத்த செகண்ட் அந்த பையனுக்கு எஸ்ஐஆர் காப்பி கொடுத்து இன்னொன்னு சொல்றேன், ஜென்சி கிட்ஸ் இப்போ நமக்கு முதல் வாக்காளர்கள், அவங்களுக்கு ஃபார்ம் 6 இப்ப முதல் வாக்காளர்களை தடுக்கிறதுக்கு தான் ரொம்ப திட்டம் போடுறாங்க. அதை நீங்க நம்ம கட்சிக்காரங்க ஒன்றிய நகரம் கிளை உங்களுக்கு முதல்ல ஓட்டிருக்கான்னு முதல்ல செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு கிளை ஒன்றியம் நகரம் வார்டு வார்டா போங்க, வீதி வீதியா போங்க, மக்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும். பண்ணுவீங்களா? பண்ணி அவங்க உங்களால அவங்க கையால வாங்க முடியலன்னா ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணி கொடுங்க. இதுக்கு நீங்க அங்கங்க உதவி மையம் மாதிரி ஓபன் பண்ணி நம்ம டிவிக்கு சார்பா செய்யணும். செய்வீங்களா? செய்யுங்க. அதுக்கப்புறம் இது போல அந்த ஃபார்ம் 6ங்கறத கரெக்டா டவுன்லோட் பண்ணி புது வாக்கு, நமக்கு பெரிய பலமே இந்த புது வாக்காளர் தான். அதெல்லாம் தடை பண்ண வழி பண்றாங்க. அது நீங்க தான் எல்லாம் இருந்து ஒற்றுமையா இருந்து செயல்பட்டு நம்ம ஆளுங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கிளை சாதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா நிர்வாகிகள 10,000 பேருக்கு மேல நம்ம இருக்கோம். இருக்குமா? என்ன ஆகும்? போய் வேலை பாருங்க. வேலை பார்த்து நமக்கு மெயின் அந்த ஓட்டு உரிமை தான். அதுதான் நம்மளோட பலம். உண்மையா இல்லையா? அதுவும் இல்லாத நம்ம இருக்கிறதே வேஸ்ட். நம்ம அவ்வளவுதான் முடிச்சிருவாங்க. சோ அதனால எதுக்கும் அஞ்சாதீங்க. உங்களுக்கு பின்னால தமிழக வெற்றி கழகம் என்ற மாபெரும் கட்சி இருக்கு. தலைவர் தளபதி அவர்கள் சட்ட நிபுணர்கள் இருக்கிறாங்க. நம்ம ஊர்ல 50-60 அட்வொகேட்ஸ் ரெடியா இருக்காங்க. நம்ம புதுக்கோட்டை டவுன்ல மட்டும் உங்களுக்காக சட்ட ரீதியா போராடுறதுக்கு. எதுக்கும் அஞ்சாதீங்க. உங்களுக்கு பின்னாடி மாபெரும் கட்சி தமிழக வெற்றி கழகம் இருக்குங்கிறது இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு, ஒரு சாதாரண விஷயம், அன்னைக்கு ஒரு கொடை கொடுக்க போனேன். மக்கள் வெயில்ல இருக்காங்க, மழையில இருக்காங்கன்னு ஒரு கொடை கொடுக்க போனேன். நான் எப்பவுமே சைக்கிள்ல வழக்கமா டெய்லி போற வழக்கம் உண்டு. சரி, காருகள்ல போனா டிராபிக் ஜாம் ஆகணும். சரி, நான் சைக்கிள்ல வரப்ப நீங்க 2 வீலர்ல வாங்க. புதுக்கோட்டை டவுன்ல மட்டும் தெரிய வேண்டியது தமிழ்நாடு ஃபுல்லா தெரிஞ்சிருச்சு. அது ரொம்ப நன்றி. அதனால பாத்துக்கங்க, எல்லாத்துக்கும் நியாயம் நேர்மைன்னு இருக்கு. ஒரு தரப்பா யாருமே செயல்படாதீங்க. உங்க எல்லாத்துக்கும் நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். நாங்க எப்படி மக்களுக்கு இடையூறா போவோம்? நான் ஒரு மக்கள் பிரதிநிதி, சட்டம் படிச்சவன், நான் ஒரு அட்வொகேட், நான் ஒரு மக்கள் பிரதிநிதி. இப்ப ஒரு வார்டுல 5000-6000 பேருக்கு நான் இப்பவே பிரதிநிதி. நான் எப்படி மக்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுப்பேன் சொல்லுங்க? நாளைக்கு நான் 6 மாசத்துக்கு ஓட்டு கேட்க போகும்போது மக்கள் என்னை கேட்க மாட்டாங்களா? அன்னைக்கு நீ பிரச்சனை பண்ண, நீ கூட்டத்தை கூட்டன்னு சொல்லி என்னை பிரச்சனை. எங்களுக்கு தானே சார் மக்களுக்கு தெளிவா எல்லாத்தையும் விட்டுட்டு அவ்வளவு பெரிய ஸ்டார்ட் அப் விட்டுட்டு என் தலைவர் வந்திருக்காரு சார். சும்மா வருவோமா நாங்க? அதனால இந்த பிஎல்ஏ மெம்பர்ஸ்க்கு அனுப்பி சொல்லிடுறேன், தயவு செஞ்சு சொல்றேன், எல்லா கட்சிக்கிட்டையும் ஒழுங்கா நடந்துக்கங்க. சும்மா நீங்க உங்களுக்கு வேண்டிய ஏன் மாமன்ற உறுப்பினர் கையில ஒவ்வொரு மாமன்ற உறுப்பினரும் போய் எஸ்ஐஆர் காப்பியில வாங்குறாங்க. நான் ஒரு மாமன்ற உறுப்பினர் தான், என் கையில இதுவரை வந்துச்சா சொல்லுங்க? நான் என்ன ஜெயிச்சு வரலையா? இதே உங்க சின்னங்களை ஜெயிச்சு தானே நானும் வந்தேன். நகராட்சியில ஜெயிச்சேன். இப்போ 2024 தமிழ்நாடு அரசு புதுக்கோட்டை மாநகராட்சியை தரம் உயர்த்திச்சு. நான் மாமன்ற உறுப்பினர். நானும் மாமன்ற உறுப்பினர் தானே. நீங்க எல்லாம் வந்து வேலை பார்த்தீங்களா? முதல் மாமன்ற உறுப்பினர் நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் நம்ம தானே. ஏன் நம்ம புறக்கணிக்கிறாங்க இங்க புதுக்கோட்டை மாநகராட்சியில சொல்லுங்க? இதெல்லாம் தவறுங்க, ரொம்ப தவறு. அடுத்த இனிமே ஏதாவது பண்ணீங்கன்னா வாரம் நான் போராட்டம் அறிவிப்பேன். இதெல்லாம் செய்யணுங்க. உங்களுக்கு வேலைகள் அதிக
ஓட்டுவேன். இனிமே எங்களை நீங்க புறக்கணிச்சீங்கன்னா நாங்க என்ன சொல்றோம் உங்களுக்கு? மக்களுக்கு சாதாரணமா இருக்கும். எஸ்ஐஆர் காப்பியை போய் ஒழுங்கா இன்னொன்னு சொல்றேன், நீங்க ஆளுங்கட்சியோட போய் பிஎல்ஓ கொடுக்குறீங்க, எப்படி தாவே காட்டுவாங்க ஃபில் பண்ணுவாங்க? எப்படி பண்ணுவாங்க சொல்லுங்க? அவங்களுக்கு தான் பண்ணுவாங்க, எங்களுக்கு எப்படி பண்ணுவாங்க? நிறைய ப்ரூஃபே வச்சிருக்கேன். இது மாதிரி இந்த ஒரு 4 நாள்ல நடந்த விஷயம் எடுத்து வெளியில விட்டேன்னா சமூக ஜனங்களுக்கு சொல்றேன், நியாயமா நடந்துக்கங்க, கண்ணியமா நடந்துக்கங்க. கடவுள் ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்காரு, தப்பா போயிடும். ரொம்ப தவறு பண்றீங்க எல்லாரும். நியாயமா இருங்க, சக்கரை மாறும். சரி, இப்ப அடுத்து ஏன் தமிழக வெற்றி கழகம் எஸ்ஐஆர நம்ம குளறுபடின்னு சொல்லி எதுக்குறோம்? காரணம் என்ன? ஒன்னொன்னா படிக்கிறேன், கொஞ்சம் கேளுங்க பிளீஸ். இந்திய அரசியல் அமைப்பு கொடுத்த அடிப்படை உரிமை 18 வயதை இந்திய குடிமக்கள் அனைவரும் அளிக்கப்பட வாக்குரிமை. தேர்தல் ஆணையத்தின் முக்கிய பணி இந்திய மக்களோடு வாக்குரிமையை பாதுகாக்க வேண்டியது தகுதி இல்லாதவர்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குவது. தகுதியுள்ள வாக்காளர்களின் வாக்குரிமையை பாதுகாப்பது ஆணையத்தோடு தலையாய பணி. அதற்காக அவர்கள் மேற்கொள்ளும் நடைமுறையில் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் உதாரணத்திற்கு தமிழ்நாட்டில் போன 2024 வருஷம் அக்டோபர் மாதத்தில் இருந்து இந்த வருடம் ஜனவரி மாதம் வரை வாக்காளர் வரைவு திருத்தம், அதாவது ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன், இதுக்கு பேர் SSR என்ற ஒன்றை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது. கிட்டத்தட்ட 3 மாதம் இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதன் அடிப்படையில் இந்த வருஷம் தமிழகத்தில் புதுப்பிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட ஒரு வருஷம் கூட ஆகல. எந்த ஒரு தேர்தல் ஆணையமும் கடைசி வாக்காளர் பட்டியலை புதுப்பித்ததோ அதே ஆணையம் இப்போ சிறப்பு தீவிர திருத்தம் என்ற பெயரில் புதிதாக வேகமாக ஒரு திருத்தம் செய்து கொண்டு இருக்கிறது. இந்த பெரிய முரணுக்கும் வினோதமான செயல்பாட்டுக்கும் காரணம் என்ன? இதிலிருந்தே இந்த எஸ்ஐஆர் முறைக்கு பின்னுள்ள விஷயம் என்னவென்று நாம் சந்தேகிக்க வேண்டியது இருக்கின்றது. மற்றும் இந்த வருடம் ஜூன் மாதம் பீகார் மாநிலத்தில் முதலாக எஸ்ஐஆர் அறிவித்தது தேர்தல் ஆணையம். மிக குறைந்த கால அவகாசம், சுலபமாக கொடுக்க முடியாத ஆவணங்கள், உடனே தொடர்பு கொள்ள முடியாத நிலைமையில் தேர்தல் ஆணையத்தோடு பொறுப்பாளர்கள் என பல்வேறு சிக்கல்கள் நடுவில் அங்கு அந்த திருத்தம் நடந்தது. ஆதார் கார்டை கூட உயர் நீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகுதான் அதை ஒரு துணை ஆவணமா கொடுக்கலாம் என்று சேர்த்தார்கள். இதனாலே பல லட்சம் மக்களோட வாக்குரிமை பறிக்கப்பட்டதா? அங்குள்ள எதிர்கட்சிகள் எல்லாம் கடுமையாக குற்றச்சாட்டு வைத்தார்கள். அதே நிலைமைதான் இங்கு வந்துடக்கூடாது என்று குறிப்பா வாக்காளர் அடையாள அட்டையை சரிபார்க்கிறோம் என்ற பெயரில் எந்த ஒரு தமிழரின் வாக்கும் பறிப்போயிடக் கூடாது என்ற எச்சரிக்கை உணர்வோடு நம்ம இதை எதிர்க்கின்றோம். தமிழ்நாட்டில் மொத்தம் 6,41,00,000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் வீடு வீடாக சென்று நேரடியாக பார்த்து வாக்கு திருத்த பணி செய்ய வெறும் 68,000 பூத் நிலை அதிகாரிகள் மட்டுமே